நம்மள நிறைய பேர் ஏஐயை யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய தப்பு பண்றோம். எல்லா ஏஐ கருவிகளும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிறோம். இந்த ஒரு சின்ன தப்பால நம்ம நேரமும் வீணாகுது, நம்ம வேலையோட தரமும் குறையுது. ஆனா இன்னைக்கு இந்த குழப்பத்தை சரி பண்ணி உங்களுக்கான ஒரு பர்சனல் ஏஐ டூல் கிட்ட எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஏஐ கருவிக்கும் ஒரு ரகசியமான சூப்பர் பவர் இருக்கு. ஆனா நம்மள பல பேர் இத புரிஞ்சுக்காம எல்லா வேலைக்கும் ஒரே ஏஐ யூஸ் பண்றதுனால தான் நமக்கு சுமாரான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ஏஐயோட உண்மையான பலம் என்னன்னு நீங்க மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வேலையோட தரம் பல மடங்கு அதிகமாகும் பாருங்க. சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐ கருவிகளை பத்தின குழப்பம் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான ஏஐ கருவிகளை புரிஞ்சுக்கிட்டு அதோட சீக்ரெட் சூப்பர் பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா உங்க வேலைக்கு சரியான கருவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தோட இதை முடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா அப்படி நினைக்கிறது தான் நாம விழுகிற பொறி. இந்த கருவிகளை ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு மாத்தி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதால நம்ம வளர்ச்சி நின்னு போகுது. நம்ம கிடைக்கிற ரிசல்ட்ஸும் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இங்க தான் நம்ம மனநிலையை மொத்தமா மாத்தணும். ஏஐங்கிறது ஒரே ஒரு சுத்தியல் மாதிரி கிடையாது. அது ஒரு முழு கருவி பெட்டி, ஒரு டூல் பாக்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்க்ரூவை நம்ம சுத்தியல் வச்சு அடிப்போமா? மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏஐ வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட சரியான கருவி இருக்கு. அதை சரியா தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் படி. சரி, இப்போ நம்ம டூல் பாக்ஸை திறக்கலாம். திறந்ததும் முதல்ல நம்ம கண்ணுல படுறது இந்த 3 முக்கியமான கருவிகள் தான். நம்மளோட அன்றாட வேலைகள்ல கிட்டத்தட்ட 90% தேவைகளை இந்த 3 கருவிகளே பூர்த்தி செஞ்சிடும். இவங்கள நாம ஜெனரலிஸ்ட்னு சொல்லலாம். நம்மளோட 3 ஜெனரலிஸ்ட்ஸ் சாட் ஜிபிடி, ஜெமினாய் அப்புறம் கிளாட். இதுல சாட் ஜிபிடி ஒரு சூப்பரான அசிஸ்டன்ட் மாதிரி, ஜெமினாய் ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பர்ட், கிளாட் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னு இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போதான் நாம விஷயத்துக்கே வரோம். இந்த 3 கருவிகளோட உண்மையான சூப்பர் பவர் என்ன, அதோட தனித்துவமான திறமை என்னன்னு நாம தோண்டி பார்க்க போறோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா எந்த வேலைக்கு எதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிரும். சாட் ஜிபிடியோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? கச்சிதமான கீழ்ப்படிதல். அதாவது நீங்க எவ்வளவு சிக்கமான 10 ஸ்டெப் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அப்படியே ஃபாலோ பண்ணும். மத்த மாடல்ஸ் சில சமயம் எனக்கு இதை விட நல்லா தெரியும்னு நினைச்சு சில ஸ்டெப்ஸை விட்டுரும். ஆனா சாட் ஜிபிடி அப்படி இல்ல. இந்த ஒரு வரி அதோட குணத்தை சரியா சொல்லுது. உதாரணத்துக்கு, ஒரு வேலைக்கு ஆள் எடுக்க ஒரு டசன் கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு பெரிய ப்ராம்ப்ட் கொடுத்தேன். சாட் ஜிபிடி எல்லா கண்டிஷனையும் ஒண்ணு விடாம சரியா ஃபாலோ பண்ணுச்சு. ஆனா மத்த மாடல்ஸ் அதுல சிலதை விட்டுருச்சு. நீங்க சொல்றத அப்படியே கேட்கிற ஒரு நம்பிக்கையான அசிஸ்டன்ட் வேணும்னா உங்க சாய்ஸ் கண்டிப்பா சாட் ஜிபிடி தான். அடுத்ததா ஜெமினி. இதோட சூப்பர் பவர் மல்டி மோடாலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு கண்ணும் இருக்கு, காதும் இருக்கு. அதனால வீடியோ, ஆடியோ, போட்டோ, டெக்ஸ்ட்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இயற்கையாவே புரிஞ்சுக்கிற திறமை இதுக்கு இருக்கு. ஜெமினியோட உண்மையான மேஜிக் இந்த நம்பர்ல தான் இருக்கு. 1 மில்லியன் டோக்கன். டோக்கன்னா ஏஐ புரிஞ்சுக்கிற வார்த்தைகளோட ஒரு சின்ன யூனிட். இவ்ளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கிறதால நீங்க 1 மணி நேரம் மீட்டிங் வீடியோ, ஒரு ஸ்லைடு டெக், ஒயிட் போர்டில் எடுத்த போட்டோ, இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணி என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்லுன்னு ஒரே கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வேலையை ஜெமினி அளவுக்கு சரியா வேற எதாலையும் செய்ய முடியாது. நம்ம மூவர் கூட்டணியில கடைசி ஆள் கிளாட். இதோட சூப்பர் பவர் என்னன்னா, இது கொடுக்கிற அவுட்புட்டே கிட்டத்தட்ட ஃபைனல் டிராஃப்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப குறைவான திருத்தங்கள் செஞ்சாலே போதும். குறிப்பா எழுதுறதுக்கும் கோடிங் பண்றதுக்கும் இது ஒரு வரம் மாதிரி. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணமே சொல்றேன் கேளுங்க. எனக்கு ஒரு வெப்சைட்ல இருந்து மொத்த டேட்டாவையும் எடுக்கணும். ஆனா எனக்கு கோடிங்கே தெரியாது. நான் கிளாட் கிட்ட என் பிரச்சனையை சொன்னேன். அது எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்ததோட இல்லாம கோ மொழியில ஒரு ஸ்கிரிப்டையும் எழுதி கொடுத்துச்சு. நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முறையிலேயே வேலை செஞ்சது. இதுதான் கிளாடோட பவர். சரி, நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற பொதுவான கருவிகளை பார்த்துட்டோம். இப்போ சில ஸ்பெஷலிஸ்ட் கருவிகளை பார்க்கலாம். இவங்க ஜெனரலிஸ்ட் மாதிரி எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுல இவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி கருவிகள் சாட் ஜிபிடிக்கு மாற்று கிடையாது. இது ரெண்டும் 2 வெவ்வேறு வகை. ஒன்னு யோசிக்கிறதுக்கு, இன்னொன்னு உண்மைகளை தேடி எடுக்கிறதுக்கு. இதை ஒரு ஜெனரல் டாக்டர் மற்றும் ஒரு ஹார்ட் சர்ஜன் மாதிரி நினைச்சுக்கோங்க. 2 பேருமே டாக்டர் தான், ஆனா அவங்க வேலை வேற வேற இல்லையா? பெர்ப்ளெக்சிட்டியோட ஒரே வேலை வேகமாவும் துல்லியமாவும் உண்மைகளை சொல்றது தான். உதாரணத்துக்கு, ஜப்பானுக்கு ஒரு கிரியேட்டிவான ட்ரிப் பிளான் பண்ணணும்னா நான் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுவேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வெளிநாட்டினருக்கு ஓகேவான்னு ஒரே ஒரு உண்மையை ஒரு நொடியில தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நான் பெர்ப்ளெக்சிட்டியை தான் பயன்படுத்துவேன். இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்கேல்பல் மாதிரி தேவையை மட்டும் துல்லியமா வெட்டி எடுக்கும்.
நோட்புக் எல்எம் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான கருவி. இது ஒரு சுவர் போட்ட தோட்டம் மாதிரி. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள இருந்து மட்டும்தான் இது பதில் சொல்லும். இன்டர்நெட்ல இருந்து எந்த தகவலையும் எடுக்காது. இதனால இதுல கற்பனையான பதில்களுக்கு இடமே கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கிற தகவல் எல்லாம் நான் கொடுத்த ரிசர்ச் சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கான்னு செக் பண்ண நான் இது யூஸ் பண்ணுவேன். துல்லியம் ரொம்ப முக்கியங்கிற இடத்துல இது ஒரு அற்புதமான கருவி. ஓகே, இப்போ நமக்கு எல்லா கருவிகளையும் அதோட சூப்பர் பவர்களையும் பத்தி நல்லாவே தெரியும். இனி இந்த அறிவை வச்சு உங்க வேலைக்கு சரியான கருவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க வேலை என்னன்னு முடிவு பண்ணுங்க. கிரியேட்டிவா எதையாவது உருவாக்கணுமா இல்ல உண்மைகளை கண்டுபிடிக்கணுமான்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த வேலைக்கு ஜெனரலிஸ்ட் வேணுமா ஸ்பெஷலிஸ்ட் வேணுமான்னு முடிவு பண்ணுங்க. கடைசியா, அந்த கேட்டகரியில எந்த கருவியோட சூப்பர் பவர் உங்க வேலைக்கு சரியா செட் ஆகும்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்க எப்பவுமே சரியான கருவியை தான் தேர்ந்தெடுப்பீங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு புதிய மனநிலையா, ஒரு மென்டல் மாடலா சுருக்க போறோம். இந்த 3 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்க ஏஐய பயன்படுத்துற விதமே மொத்தமா மாறிடும். அப்போ நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்பர் 1, ஏஐ ஒரு சுத்தியல் இல்ல, அது ஒரு முழு கருவி பெட்டி. நம்பர் 2, உங்க வேலைக்கேத்த சூப்பர் பவர் கொண்ட கருவியை தேர்ந்தெடுங்க. நம்பர் 3, உங்களுக்கு உண்மைதான் முக்கியம்னா எப்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, ஜெனரலிஸ்ட் கிட்ட இல்ல. இந்த 3 விதிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு முழுமையான ஏஐ டூல் பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கருவியோட பலமும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அறிவை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க, என்ன பெரிய பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க. இனிமே ஏஐய வெறும் கேள்வி பதில் சொல்ற ஒரு கருவியா பார்க்காம உருவாக்குவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளியா பாருங்க.